இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் யாருடையது அப்படின்னா, எர்த் அண்ட் எலிமெண்ட்ஸ்க்குரிய ரீடிங். நீங்க வந்து மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியா இருக்கீங்க அல்லது லக்னமா இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரீடிங் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த மாசம் உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் குடுக்க நினைக்கிறாங்க, அதுதான் வந்து ரீடிங். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து லைட் ப்ளூ கலர் ஸ்டோன், பைல் 1 வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன். ஸோ சூஸ் பண்ணுங்க உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். பைல் 1 வந்து லைட் ப்ளூ, பைல் 2 வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 கார்டு லவர்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு. முதல்ல கார்ட்ஸ் பார்த்துடலாம். செகண்ட் வந்து ஸ்டார் கோர்ஸ் டெக்ல இருந்து நம்பர் 18 சன் சோர்ஸ். நெக்ஸ்ட் கார்டு வந்து 28 சிரான் ஹீல் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கார்டு ஸ்டார் கோர்ஸ் டெக்ல இருந்து. பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன். ஸ்பிரிட் ஆஃப் ஏர் அண்ட் ஃபைனலாக கம்யூனிகேஷன்ஸ் 33 நம்பர். ஸோ பார்க்குறவங்க 3 சீரீஸ், 1 சீரீஸ், 8 சீரீஸ், 2 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய டிலேஸ் வந்து முடிய போகுது. நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்க போகுது. ஓவரால் உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸ் தான் தெரியுது. உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது வந்து ரைஸ் ஆகிருக்குங்க. இங்கே வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் லவர்ஸ் கார்டு காமிக்கும்போது என்ன ஒரு இது உங்களுடைய சார்ட்ல இருந்து தெரியுது அப்படின்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டா இருக்கலாம் உங்களுடைய ஒர்க்கிங்ல இருந்து கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றது வந்து ஒரு யூனியன் ஆகிறதுக்கும், இல்லை உங்களுக்கு வந்து நீங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. நல்ல இடம் உங்களுக்கு வந்து ஒரு சார்ந்த வரன், நல்ல வரன் உங்களுக்கு வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு உமன் மூலியமா, ஒருத்தவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு சூழல்கள் சாதகமா அமைய போகுது. அது ஹெல்ப்பாகவும் ஒரு சப்போர்ட்டிவாகவும் கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், பேரண்ட்ஸ், சிஸ்டர், ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது, வயசுல ஒர்க்கிங்கில் கூட இருக்கலாம். அவங்களால ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, சம் அப்ரிஷியேஷன், சம் கிஃப்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து இவங்க ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உங்களுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிலருக்கு வந்து இந்த 2 கார்டு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கிங்கில் வந்து சில முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கோல்ஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு லாங் டேர்ம் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படி அது வந்து அடையிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிலர் ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கலாம். அதுக்குள்ளே முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு சக்ஸஸும் இருக்குங்க. சிலர் வந்து ஒரு ஏதாவது வந்து படிக்கிறதுக்கும், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கும் அந்த மாதிரியும் இருக்குது. ரிலேட்டட் ஒர்க்கிங்கில், இல்லை உங்கள் பேஷனில், இல்லை உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நினைக்கிற விஷயம் அதை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து இன்னொரு கார்டு என்ன காமிக்குது அப்படின்னா, சிரான் அப்படின்றது இது வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி தான் காமிக்குது. நிறைய ஹீல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த எனர்ஜி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஏஜ்க்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு லெசன்ஸ், ஒரு ஹடில்ஸ் எல்லாம் நிறைய தாண்டியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு இப்போ எப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு பக்குவப்பட்ட மனசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வைப் எனக்கு வருது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது வந்து ரைஸாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் தெரியுது. ஒரு கான்சியஸாகவும் இருக்கிறீங்க. இது வந்து உங்களோட ஒர்க்கிங்கில், உங்களுடைய ஜாப் வைஸில், உங்களுடைய மணி வைஸில், ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற விஷயத்தில், ஒரு ஃபேமிலியில், உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்தில், இல்லை வந்து உங்களுடைய பாண்டிங்கில் யாரை வந்து ஒரு நம்புறது, உங்களுடைய ஏன்னா வந்து இங்கே நிறைய விஷயம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த ஒரு ஒரு சோல் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஒரு
லெவல் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு மனதளவில், உங்களுடைய ஸ்பிரிச்சுவலி அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்டடும் தெரியுது. சிலருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சொத்து ரீதியாக ஏதாவது வந்து ஒரு உங்களுக்கு மூதாதையர்கள் இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு போனஸ் இல்லை வந்து ஒரு ஃபண்ட் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பண விஷயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. சிலருக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும், இல்லை ஜுவல்ஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இங்கே தெரியுது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது கிடைக்கும் போது இது வந்து பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது ஃபேமிலியில் வந்து ஃபங்க்ஷன் இல்லை ஃபங்க்ஷன் போகிறது, உங்கள் வீட்டில் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஃபைனலாக கார்டு என்ன அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ஏர் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போதே நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. எனக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்றது வந்து இங்கே பெருசாக தெரியல. ஓவரால் உங்களுடைய எனர்ஜிஸ் வந்து நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்க. ஒரு பாஸ்ட் எனர்ஜிஸ்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்களை, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு ஸ்பிரிட் ஆஃப் ஏர் என்ன காமிக்குது அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ப்ரீத் பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் வந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து கடன் அப்படின்றது கூட இருக்கலாம். இல்லை சில விஷயங்கள் ஒரு ஹெக்டிக் சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர போறீங்க. இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குமா நினைச்ச விஷயத்துல இருந்து உங்களுக்கு சாதகமா அங்கே வந்து ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இங்கே வந்து உங்களோட லைஃப் வந்து நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க. ஃபியூச்சருக்குரிய ஒரு தேடல்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய க்ரோத்க்குரிய ஒரு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜிஸ் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு மேஜர் விஷயத்துலேருந்து அது சைக்கிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு கார்மிக்காக இருக்கலாம், டாக்ஸிக்காக இருக்கலாம். அதுலேருந்து வெளியே வரப்போறீங்க. அது வந்து ஒரு கட் ஆஃப் பண்ண போறீங்க. அது உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது வந்து ஒரு அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இல்லை வந்து அது வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது வந்து எமோஷ்னலி இருக்கலாம். சில விஷயங்கள் கடந்து வர வேண்டிய விஷயத்தை தான் நீங்கள் இப்போ வந்து ஒரு கட் ஆஃப் பண்ண போறீங்க. அதே மாதிரி நீங்கள் எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த க்ரோத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. இது வந்து எக்ஸாம்பிள்லாம் உங்களை, உங்கள் ஃபேமிலியை, உங்களோட ஒர்க்கிங்கில், உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபில் அதுதான் இங்கே வந்து தெரியுது. ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டூ நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 கார்டு வந்து 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ். ஸ்டார் கோர்ட்ஸ் டெக்கில் இருந்து 3 கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. ஃபோர்த் ஹவுஸ் ஹோம், நம்பர் வந்து 42. செகண்ட் கார்டு வந்து 23, நம்பர் ஜூபிட்டர், அபண்டன்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ தேர்ட் கார்டு வந்து 1 ஏரிஸ் ஆக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ மகாதேவர் ஆரக்கிள் டெக்ல இருந்து சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபைனலாக நியூமராலஜி டெக்ல இருந்து 99, கம்பேஷன் அண்ட் வாக்கிங் இன் பியூட்டி வந்திருக்கு. ஸோ ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் காமிச்சிருக்காங்க, உங்களுடைய ஃபியூச்சர் காமிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குங்க. சம் லாஸ் தெரியுது. எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் மனதளவில் உங்களால் வந்து சில விஷயங்கள் வந்து ஓப்பனப் பண்ண முடியல. சில விஷயங்களுக்கு வந்து ஒரு மறுப்பு அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஒர்க்கிங்கில் இது ரிலேட் ஆகலாம். சிலருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி போகல அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது. ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து யாரை நம்புறது அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ யாரை நம்புறது, யார் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா அவங்களால வந்து ஒரு கஷ்டங்கள் தான் தெரியுது. ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி இருக்குது, பட் அவங்க மூலிமா ஒரு பெருசாக உங்களுக்கு ஃபேவர் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தோணுது. அதே மாதிரி உங்களை அதிகமாக அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒரு
ஒரு போக்குல இல்ல உங்களுடைய ஒப்பீனியனுக்கு வந்து அவங்க தடையா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட எனர்ஜி. அதனால சில ஒரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு மனதளவுல ஒரு ஒரு இறுக்கம் அப்படின்றது தெரியுது. உங்களால வந்து யார்ட்ட வந்து ஒரு ஃப்ரீயா பேசுறது, உங்க மனசுல இருக்கிறத யார்ட்ட சொல்றது அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வருது. ஸோ அவங்க வந்து நெறைய உங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அதே மாரி நீங்களும் அங்க வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய வேற வழி இல்ல. அங்க சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நீங்க வந்து அவங்களோட பேச்சு கேட்டுட்டு இருக்கலாம். வேற வழி இல்லாம நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். அதே மாரி வாக்கிங் இன் பியூட்டி அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களால வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறீங்க. வாக்கிங் இன் பியூட்டி சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஹேப்பியா ஒரு அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஒரு நேச்சர ரசிக்கணும். வெளிய போகணும். ஒரு என்ஜாய் பண்ணணும். மத்தவங்கள மாரி ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு ஃப்ரீடம் அப்படின்றத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள இருக்கலாங்க. சம் ரூல்ஸ் அப்படின்றது அங்க இருக்கலாம். அது நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு வந்து அத என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஏதோ மனதளவுல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு வந்து வெளிப்படையா பேசவும் முடியல அப்படின்ற மாரி இங்க வருது. ஸோ அ உங்களுக்கு வந்து சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கு. அதான் சொல்றேன். உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கு. அ அ ஜூபிட்டர் வந்திருக்கு. ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு ஒரு நியூ வே அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்க. அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு விஷயம் நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் அப்படின்றது வந்து காத்துட்டு இருக்கலாம். அது வந்து நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாரி. இது வந்து சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கலாம். ஒரு அலைன் அலைன்ஸா இருக்கலாம். இல்ல சிலருக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இருக்கலாம். இல்ல ஒரு வொர்க்கிங்ல இருக்கலாம். அந்த மாரிலாம் இங்க இருக்கு. ஸோ, அதே மாரி இது வந்து 4த் ஹவுஸ் ரிலேட் ஆகுதுங்க. சிலருக்கு வந்து இங்க ஒரு ஆம் ஒரு ஒருத்தவங்க மூலியமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து ஏன்னா, இந்த 4த் ஹவுஸ் ரிலேட் ஆனனால, சிலர் வந்து அம்மா, சிலருக்கு வந்து ஒரு மாமியார், மதரா இருக்கலாம். அவங்க மூலியமா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இல்ல அவங்க வந்து அவங்களால ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, இல்ல ஹெல்த் பிரச்சனை, அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டங்கள், உங்களுக்கு வந்து மனசுல இருக்கான்னு வெளிய சொல்ல முடியல. பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களால வந்து உங்களுக்கு கஷ்டம் போயிட்டுருக்கு. உங்களால வந்து வெளியவும் உங்களுக்கு மனசுல ஏன்னா ரொம்ப நாளா நீங்க வந்து அதுல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல வந்து அங்க வந்து ஒரு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு நீங்க குடுத்துருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் அப்படின்றது வந்து யாரும் பண்ணாம இருக்கலாம். அதாவது உங்களுடைய சிஸ்டர்ஸா இருக்கலாம். இல்ல வந்து உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களால மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு மட்டும் தான் அங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் அந்த ரூல் ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து இருக்குங்க. நீங்க வந்து அடிக்கடி 4 பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 4 இருக்கிறதுக்கும் 4 சீரிஸ் இருக்கிறதுக்கும் 1 சீரிஸ் அதே மாரி வந்து சிலர் 9 சீரிஸ் இருக்கிறதுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கலாம். ஏன்னா மனசுல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனா வந்து நீங்க வெளிய சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க வந்து அ என்ன சொல்லலாம் அப்டின்னா, நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து நடக்கும். நீங்க வந்து உங்க மனசுல இருக்கிறத சொன்னீங்கன்னா, அங்க ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வருது. நீங்க ஆக்ட் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கரியர்ல, உங்களுடைய ஃபியூச்சர்ல, உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல, உங்களுடைய குரோத்ல ஏன்னா நீங்க எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு வந்து பீரியட் நல்லா இருக்கு. உங்களுடைய பீரியட் நல்லா இருக்கு. அதனால தான் இங்க வந்து அ டைம் எடுக்காதீங்க, டிலே பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்களுடைய பிளான் அண்ட் சக்சஸ்க்கு வந்து ஆக்ட் குடுங்க. ஒரு மூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பட் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து அந்த ஒரு ஆக்ட் பண்ணா அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இங்க வந்துருமா? அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால வந்து நீங்க வந்து இங்க கண்ட்ரோல் அப்படின்றது மாதிரி நீங்க ஒரு பெர்சனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. இது வந்து 4த் ஹவுஸ் ரிலேட் ஆறனால இது வந்து அம்மா, மதர் இன் லா அந்த மாரி இருக்கலாம். இல்ல சிலர் வந்து இங்க வந்து ஒரு வுமன் எனர்ஜியும் வருது. வேற யாராவது கூட இங்க இருக்கலாம். அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்கு. இங்க என்ன மெயினா சொல்றாங்கன்னா, நீங்க வாய தொறந்து பேசுனீங்கன்னா, இங்க வந்து முடியும். இங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லைஃப் வந்து நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய ஃபியூச்சர வந்து நீங்க கோ த்ரூ பண்ண முடியும். இல்ல நீங்க வந்து இதுலயே இருந்தீங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, இல்ல ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதே எனர்ஜில நீங்க இருக்க முடியும். இ இருக்க வேண்டியதான். இதே எனர்ஜில நீங்க இருக்க வேண்டியதான். நீங்க வந்து ஒரு சகிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கம்ஃபோர்ட்ல இருந்து வெளிய வர மாட்டேங்கிறீங்கல்ல, அதுதான் இங்க சொல்ல வராங்க. உங்களுக்கு வந்து பீரியட் நல்லா இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களால வெளிய வர முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து சாதகமா ஜூபிட்டர், குரு இருக்கிறாங்க. ஸோ டோன்ட் வொரி.
ஓகே. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவா இருங்க. அதே அதே மாரி மகாதேவ ஆரக்கிள் டெக்லர்னும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்சஸ் அப்படின்றது. உங்களுடைய சக்சஸ் எங்க இருக்கு? அத தேடி போங்க. அதுதான் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ அத தேடி போங்க. உங்களுக்கு அந்த பாத் வே அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்ப வந்து நீங்க ஆக்ட் பண்ண வேண்டிய டைம் இது வந்து உங்களுடைய பொருளாதாரத்துக்காக, உங்களுடைய ஒர்க்கிங்காக, உங்களுடைய ஃபேமிலி லைஃப்காக, உங்களுடைய ப்ராஃபிட்ஸ்க்காக எது வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய டைம். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டீங்க இவ்ளோ நாளு. நீங்க இப்ப வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய டைம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சாதகமா அமையும். அந்த சக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இங்க வந்து மீனிங். ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் அதுதான். ஸோ நீங்க பார்க்குறவங்க சில வந்து 2 சீரிஸ், 3 சீரிஸ், 9 சீரிஸ், 4 சீரிஸ் மெயினா 4 சீரிஸ் எனக்கு அதிகமா தெரியுது. 1 சீரிஸ் அதிகமா தெரியுது. 2 சீரிஸ் அதிகமா தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வாக்கிங் இன் பியூட்டி உங்க கையில. நீங்க நினைச்ச விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் உங்களுடைய பயல். ஸோ அதே மாரி உங்கள யாருமே ஜட்ஜ் பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் வைஸ் இல்ல நீங்க நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்ட் அப்படின்றது தோணுச்சுன்னா, தைரியமா சொல்லுங்க. அது வந்து தைரியமா நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே. ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து ஃபர்தரா ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு சக்சஸ், ஒரு பாத்வே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. தேங்க் யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.